வணக்கம்ங்க. நான் உங்கள் குமுதம்ங்க. இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடையிற வீடியோ தான் பார்க்குறவங்க. எனக்கு தான் புளிச்சக்கீரை கடை தெரியுமேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பாருங்கள். ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தாங்க. அதை டிப்ஸாக கூட எடுத்துக்கலாங்க. நம்ம சொல்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா செஞ்சோம் அப்படின்னா புளிச்சக்கீரை கடையிறது எப்போவுமே எல்லாத்துக்கும் சூப்பராக வருங்க. அப்புறம் நம்ம கடையிற கீரை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. நம்ம கடையிற தான் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. சட்டி கொஞ்சம் நல்லா காயிட்டும். இப்போ நம்ம கீரையை தாளிக்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடியே நான் புளிச்சக்கீரையை பொறிச்சு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கலாங்க. இல்லை அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோங்க. எல்லா குழம்பும் செய்கிறத விட புளிச்சக்கீரைக்கு உண்டுனா இருக்கணுங்க எண்ணெய். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உண்டுனா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். அதுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்தோடனே கொஞ்சம் வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இதுக்கு வரமிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்த போகிறோம். இப்போ நம்ம அது கூட பெருங்காயம் சேர்த்துட்டோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணுங்க. அப்போ தான் கீரையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த காரம் அவ்வளோக்கா உரைக்காதுங்க. நமக்கு கீரையில் வந்து எப்போவுமே புளிச்ச கீரையில் காரம் அதிகமாக இருக்கிறது உரைக்காது. இதில் நம்ம மற்ற குழம்புக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இதில் கால்வாசி மிளகாய் கூட சேர்த்த மாட்டோங்க. ஆனால் புளிச்சக்கீரைக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு காரம் சேர்த்தா தான் டேஸ்ட் வருங்க. இது ஒரு டிப்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தாங்க வெங்காயமும் நம்ம எவ்வளோ கீரை இருக்குதோ அதுக்கு 2 பங்கு வெங்காயம் சேர்த்துணுங்க. நம்ம அதாவது கீரை வேக வச்சு வந்திருக்கிற கீரையோட அளவுக்கு 2 பங்கு வெங்காயம் சேர்த்தணும். அப்படின்னா தான் அந்த கீரையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இது இவ்வளோ கீரைக்கு வெங்காயம் இவ்வளோ சேர்த்துருக்குறோமே, அது வெளியில் வச்சா கெட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு வாரம் வரலும் தாங்குங்க. வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெளியிலேயே வச்சோம்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்னை நம்பி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கீரைக்கு புளிச்சக்கீரைக்கு எண்ணெய் உண்டுனா இருக்கணுங்க. அதே மாதிரி காரமும் கொஞ்சம் உண்டுனா இருக்கணும். வெங்காயமும் உண்டுனா இருக்கணுங்க. அது சின்ன வெங்காயம் தாங்க போட்டு கடையிறது நல்லாயிருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னா சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிச்சாப்பில் இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துறதுங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துறதில்ல. உங்களுக்கு எந்த வெங்காயம் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அடுப்பு குறைச்சி வச்சிட்டோம். நம்ம மிளகாய் சேர்த்துனோடனே அடுப்பை குறைச்சி வச்சிட்டோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் போட்ட உடனே நம்ம கீரையை அது கூட இப்போ வேக வச்ச கீரையை சேர்த்துடக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி விட்டுட்டு இதுலேயே நம்ம ஒரு 4 பல் பூண்டு மட்டும் போட்டிருக்குறோங்க. அதையும் போட்டுட்டு எல்லாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாங்க. புளிச்சக்கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து வச்சுட்டு அந்த கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயிலே கீரை நல்லா எல்லா இதுலேயும் கோட்டிங்க வர மாதிரி நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் அடுப்புக்கு பக்கத்தில் நின்று வேலை ரொம்ப சுலபமான வேலை தாங்க. ஆனால் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நின்று ஒரு 10 நிமிஷம் நின்று தாளித்து விடுற மாதிரி இருக்குங்க. இந்த தாளித்து விடுறதுல தான் நமக்கு டேஸ்ட்டே வருங்க. இந்த கீரையோட டேஸ்ட்டே தாளித்து விடுறதில்ல. 2வது இந்த கீரை கொஞ்சம் நல்லா வேகணுங்க. டக்குன்னு வேகாது. அதுக்காக தான் குக்கரில் வச்சு கூட வேக வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கலந்து விடுறதுல கீரை நல்லா மசிஞ்சிருங்க. கடையணுங்கிற அவசியமே இருக்காது. இதுலேயே நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே மற்ற வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கட்டு கீரைக்கு 3 தக்காளி சேர்த்துருக்குறேங்க. 3 தக்காளி இந்த அளவுக்கு ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளிங்க. அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். நம்ம நினைக்கலாம் புளிச்சக்கீரையே ஏற்கனவே புளிப்பு, அதுக்கு எதுக்கு புளி சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதிர்ப்புளின்னு சொல்லுவாங்கங்க. எதிர்ப்புளின்னு இது கூட கொஞ்சம் எப்போவுமே புளி சேர்த்துனோம்னா தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா கீரை வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டோம். அது கூடவே கொஞ்சமாக அந்த புளியை சேர்த்துக்கணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு எல்லாமே சொன்னோம் இல்லைங்களா, எண்ணெய், மிளகாய், வெங்காயம் எல்லாமே உண்டுனா சொன்னோம். அதே மாதிரி தாங்க இதுக்கு உப்பும் கொஞ்சம் உண்டுனா தான் பிடிக்கும். எல்லா குழம்புக்கும் சேர்த்துறத விட இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் உப்புமே பிடிக்குங்க. அதனால தான் நான் இந்தளவுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் பக்கமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கட்டு கீரைக்கு நம்ம 200 மில்லி பிடிக்கிறதுல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்தளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இது கூட நம்ம தண்ணியும் கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு உடனேவே தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. தக்காளியை சேர்த்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா எல்லாமே கலந்து வர மாதிரி கிளறி விடணுங்க. அடியும் பிடிக்க விடக்கூடாது. இதுக்கு நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் அடியும் பிடிக்க விடக்கூடாது. அதே சமயம் அந்த கீரை, உப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து வர மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க.
இப்போ பாருங்கள், முதல்லையே நம்ம பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டிருக்குறோங்க. இப்போ அந்த குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி வெறும் மிளகாத்தூளுங்க, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மிளகாய் மட்டும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூளையும் இது கூட சேர்த்துக்கிறோங்க. அப்படி நம்மக்கிட்ட மிளகாய் இல்லை அப்படின்னா இருக்கிற மிளகாயில் ஒரு 20 மிளகாய் எடுத்து மிக்சிலேயே நல்லா ஒரு ஓட்டி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ பச்சை மிளகாயே அதிகமாக போட்டோம்னாலும் கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கு வயிறு அளண்ட மாதிரி இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வரமிளகாய் அதிகமாக போட்டோம்னாலும் விதையாக இருக்குங்க. நம்ம கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது விதையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்குறோங்க. இதுக்கு இந்த அளவுக்கு காரம் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். நம்ம வீட்லேயே அதிகம் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் புளிச்சக்கீரைக்கு மட்டும் கொஞ்சம் காரம் உரைக்காதுங்க. நம்ம எவ்வளோ தான் மிளகாய் போட்டோம்னாலும் காரம் உரைக்காது. அதுக்காக தான் அதிகமாக சேர்த்துக்குவோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகி போயிருங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு நல்லா சுருள வதக்கி விட்டு, தண்ணி அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே சேர்த்தக்கூடாது. அந்த தண்ணி சேர்த்துனதோட அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு, அந்த கீரையை அப்படியே அந்த தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறமா நல்லா கடைஞ்சி விட்டுட்டோன்னா சாப்பாடு கூட போட்டு கொஞ்சம் நெய் போட்டு அல்லது நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம லஞ்சுக்குமே இதே கிளறி கொடுத்து விட்டுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.